ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா சண்டே நைட் அண்ட் மண்டே மார்னிங், அதாவது சித்திரக்கனிக்கு முன்னத்த நாள், தமிழ் நியூ இயருக்கு முன்னத்த நாளும் அந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கும் எடுத்த vlog தான். கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சின்ன vlog தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நைட் டின்னர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரக்கனிக்கு, அதாவது இந்த கனி காணுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, காலையில் எந்திரிச்சதையும் கனிகள்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு அதில் போய் பார்க்குறது. அது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சின்ன பிளேட்டாக எடுத்து வச்சுருந்ததுனால தான் ஸ்டார்டிங்கில் நான் கூட பிளேட்டை காட்டி கேட்டுட்ருப்பேன் இல்லையா, ஹஸ்பண்ட் தான் கேட்டுட்டு இருந்தேன் பெரிய பிளேட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பெரிய பிளேட்டாக எடுத்து ஒரு 7 வகையான கனிகள் நான் வச்சுருந்தேங்க. மா பலாவாழைன்னு வைக்கல, ஏன்னா அதை தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கணக்கு பார்க்குறது இல்லை, நிறைய வகைகளான ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சிடுறது. ஸோ கனிகள் தானே இதுக்கு முக்கியம், அதனால் ஆப்பிள், மாதுளை அப்படின்ட்டு 7 வகையான கனிகள் வச்சு, அது கூட நம்ம வந்து நகைகள், பணம், மணி அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நைட்டே பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். அடுத்ததாக மார்னிங், ஏர்லி மார்னிங், அதாவது நைட் 12 மணிக்கு மேலே எப்போ எழுந்தாலும் நம்ம போய் நேராக கனிகள் முகத்தில் தான் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரணும். அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஃப்ரூட்ஸோட நான் கொஞ்சம் பூக்களும் வச்சுருந்தேன். ஒரு 4 பூ மட்டும் வச்சு நகை, பணம் இது எல்லாத்தையும் தட்டில் வச்சு கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி நைட்டே வச்சுருவோம். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் நியூ இயர்னால் எதை விரும்பி செய்கிறாங்களோ இல்லையோ, இதை ரொம்ப விரும்பி செய்வாங்க. நைட்டே கனிகள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் ஒவ்வொருத்தரையும் கண்ணை முழிக்கிறப்பவே கண்ணை மூடிட்டே கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி பழங்களை பார்க்க சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சின்ன வயசு ஞாபகம். இப்போ நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாமி படத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, விளக்கேற்றி பூக்கள்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. அதனால் விளக்கேற்றி நம்ம வந்து ஏதாவது பக்தி சாம்பிராணின்ட்டு எதையாவது காட்டிட்டு, அதுக்கப்புறமா அதாவது நம்ம வச்சுருக்கோம் அப்படியே வச்சுட்டு மட்டும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் வச்சு விளக்கேற்றி சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளக்கு எரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் போய் அணைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எப்போவுமே என் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளக்கேற்றி அந்த நைட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock மேலே இருக்குங்க, அந்த டைமுக்கு தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பார்க்குறப்பவே நைட் அந்த 10 மணிக்கு அந்த வாசனை, அந்த விளக்கேற்றின அந்த நைட் டைமில் சூப்பராக இருந்துச்சு. நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்களேன், அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விளக்கு எரியிற அந்த ஒளி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க, அவங்க எல்லாமே எக்ஸாமு, தமிழ் நியூ இயர் அன்னைக்கு கூட சிபிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டேன், பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. உண்மையாகவே அந்த ஒளியும் அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வேலையை முடித்தாச்சு. அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா பையனுக்கும் ஸ்கூலு, பொண்ணும் கொஞ்சம் வெளியே போக வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாத்தையும் மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி பையனுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ கார் எடுக்கலாங்கிறப்போ இடையில ஒரு கார் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ சந்துங்கிறனால அந்த கார் வந்து போனால் தான் எங்களுக்கு எடுக்க முடியும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் நான் இந்த பேக்கை இப்படி லஞ்ச் பேக்கை மாட்டினதையும் என் பொண்ணு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டுருவீங்களா அப்படின்ட்டு. ஏன் போட்டால் என்ன, நான் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிண்டல் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, பையனுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் லஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்க, அதாவது பொண்ணுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். இந்த ஷாப்பிங் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் தமிழ் நியூ இயர்க்காக அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கலை, அது முதல்லே எடுத்து ரெடியாக இருக்குது. ஆனால் எல்லாருமே ஹரிபரியில் இருந்ததுனால யாருமே புது ட்ரெஸ் எல்லாம் போடலை. இது வந்து பொண்ணுக்கு கொஞ்சம் டெய்லி யூஸஸ்க்கு வந்து தேவையாக இருக்குது ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ட்டு போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி ஆனோம்.
அப்படியே போகிற வழியில் பையனுக்கு லஞ்சும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு போயிட்டான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் சால்னான் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டான். சரி, மதியம் லஞ்ச் நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணியாச்சு. ஸோ குக்கிங் ஒர்க் எல்லாமே இன்றைக்கி கடகடன்னு முடிச்சாச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் டைம் இல்லை. ஸோ ஏன்னா வெளியே கிளம்புற வேலை இருந்துச்சு அப்படின்னாலே வேலைகள் கடகடன்னு நடக்கணும். அதனாலேயே இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் காலையில் இருந்துச்சு. ஏன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ பையன் ஸ்கூலுக்கு போனதையுமே பார்த்தீங்கன்னா என் பையன் மட்டும் காணோம். பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. ஸ்கூல்லையும் தமிழ் நியூ இயருங்கிறனால பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பசங்கள்லாம் நின்று லைனில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பையனை மட்டும் காணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பொங்கல் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி வாங்கி சாப்பிட்டு லஞ்சை பசங்கள்கிட்டயே கொடுத்துட்டு இப்போ வந்தாச்சு. நாங்கள் இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து அக்காலாம் எடுத்திருக்காங்க, எடுத்துகிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அக்கா கூட ஒரு தடவை நான் வந்தேன். என்னோடய ஓன் பர்ச்சேஸ்க்காக வரல. ஆனால் பார்க்குறப்போ குர்த்தி செட் ஆகட்டும், டாப் மெட்டீரியல் ஆகட்டும், சுடி மெட்டீரியல் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக அடிப்பா. ஒரே மாதிரி டாப்போ இல்லை அந்த மாதிரி போட மாட்டா. ஈவன் சுடியும் வியர் பண்ணுவா, குர்த்தி டாப்புன்ட்டு எல்லாமே. டாப்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் மெட்டீரியல் எடுத்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குவா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைனில் பார்த்ததை விட ஆஃப்லைனில் கொஞ்சம் வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கேயும் வெளியே சுற்றுற மாதிரியெல்லாம் இல்லை. அடிக்கிற வெயிலை பார்த்தா குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா மதியம் 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வெளியே சுற்றினோம் அப்படின்னா வயிறு தாங்காது. அதனால வீட்டுக்கு போயாச்சுங்க. ஏதோ லஞ்சை வந்து நான் மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். இனி போய் லஞ்ச் ரெடி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுவேன். ஸோ மார்னிங்கே லஞ்சையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்ததுனால இனி போனதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா சாம்பார் ரசம் வடை பாயசத்தோடு தான் செய்யலாம்னு நினச்சிருந்தேன். எப்போ இவங்க வந்து வெளியே போகணும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாங்களோ அப்போவே பார்த்திங்கன்னா ஒரே வேலையாக மஷ்ரூம் பிரியாணி தான் போட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்கு இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேவரட் இல்லை. அதனால அவர் மார்னிங்கே சொல்லிட்டாரு, சப்பாத்தி லஞ்சுக்கும் சேர்த்து செஞ்சிரு எனக்கு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு வந்து சப்பாத்தியும் காலையில் செஞ்ச சால்னாவும் இருக்குது. ஸோ அதே அவர் சாப்பிட்டுக்குவார். எனக்கு பொண்ணுக்கு மட்டும் பிரியாணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து பையனுக்கு மட்டும் போட்டு கொடுக்கல, பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா சேர்த்து தான் மஷ்ரூம் பிரியாணி போட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பொண்ணுக்கும் நைட்டு வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் தம் பிரியாணியே பாத்திரத்துலேயே செஞ்சாச்சு, குக்கரில் செய்யலை. குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா நைட் அவள் கொண்டு போய் சாப்பிட்றப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா. அதனால் பாத்திரத்தில் செஞ்சிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ காலையிலேயே தம் பிரியாணியும் போட்டாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஆனால் இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கனால மட்டும்தாங்க முடியும். நமக்கெல்லாம் வந்து பிரியாணி பிரியர்களுக்கு ஓகே, எனக்கும் பிடிக்கும் பிரியாணி. ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு வந்துட்டு நல்ல வெயிலில் ட்ரையாக சாப்பிட்றதுனா கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. ஆக்சுவலாக நான் முன்னத்து நாள் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வடை பாயசத்தோடு செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இவங்க எல்லாருமே வெளியே போகிற வேலைங்கிறதுனால மட்டும் இல்லை, கேட்டது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வேணும்னாங்க. ஹஸ்பண்டும் சரி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னதுனால அப்படியே போயாச்சு. ஆனால் நெய்வேத்தியத்துக்கு பால் பாயசம் செஞ்சுருந்தேன். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதோ இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட்டு பால் பாயசம் குடிச்சிட்டு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனி அடுத்தது ஈவினிங்காக தான் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இது முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் சிங்க் நிறைய இருக்கும், பார்த்தோன்னாலே டென்ஷன் ஆகிடும். அதனால் கம்முன்னு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங்காக வந்து நம்மளோட வேலைகளை கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா நைட் டின்னர் செஞ்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சரியாக இருக்குங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் தான். ஸோ எங்களோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு சித்திரக்கனி எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லணும். இருங்க இன்னும் வீடியோ முடியல, நீங்கள் அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட வேண்டாம். அப்புறம் இனி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற அன்னைக்கு எங்களுக்கும் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது எங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இனி வந்து டெய்லி ரொட்டீன் இருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். பையனும் வீட்டில் இருப்பான், பொண்ணு மட்டும்தான் இருக்க மாட்டா, ஹாஸ்டல் போயிடுவான். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வ்ளாகெல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வீடியோஸ் எல்லாம், எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.